இப்போ நம்ம செய்ய போகிறது சிம்பிள் காரக்குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு தக்காளி, இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். காரக்குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் 3/4 நல்லெண்ணெய், ஒரு 1/4 கல்லெண்ணெய். ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விதையை சேர்த்து கலந்து கொண்டிருக்கேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகனதுக்கப்புறம் வாழைக்காய் பொடியாக அரைச்சிருக்கேன். அதை எடுத்து வேகத்துக்கு உப்பு மிளகாத்தூள் போட வேண்டியிருக்கேன். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம், புளி ஊற்ற மாட்டோம். வெறும் மிளகாத்தூள், கிரேவி கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்காக தான் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றோம். பொடியாக அரிஞ்சு வச்சுட்டேன். வாழைக்காய் போட்டுக்கலாம். ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். காரம் உப்பு செக் பண்ணிட்டு வேணுமா போட்டுக்கலாம். அவ்வளோதான், தப்பு போட முடியல. அவ்வளோதான், குழம்பு ரெடி. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.